குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலை, சூப்பர் டீசல் விலை அதிகரிப்பு. போதைக்காகவே ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் கொலைகள். நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டல் செவ்வந்திக்கு காத்திருந்த சிக்கல். ஐரோப்பிய எல்லையில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கை தமிழ் இளைஞன் தொடர்பில் வெளியாகிய தகவல். பத்மேவுடன் 5 நடிகைகள் மற்றும் பெண் சட்டத்தரணி தொடர்பு, தீவிர விசாரணையில் புலனாய்வாளர்கள். யாழில் வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள், எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. 41 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள கேரள கஞ்சாவுடன் வடக்கு கடலில் 2 சந்தேக நபர்கள் கைது. யாழில் மாடியிலிருந்து வெற்றிலை துப்ப முயற்சித்தவர் கீழே விழுந்து உயிரிழப்பு. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய நேற்று வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் சூப்பர் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 299 ரூபாயிலிருந்து 294 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சூப்பர் டீசலின் விலை 313 ரூபாயிலிருந்து 318 ரூபாவாக அதிகரித்துள்ளது. நாட்டில் அண்மைய தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் பெரும்பாலானவை கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒப்பந்த கொலையாளிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடும் துப்பாக்கிதாரிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் காவல்துறை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. குறித்த ஒப்பந்த கொலையாளிகள் அதிகளவில் போதைக்கு அடிமையாகியுள்ளதாகவும் போதைப் பொருட்களுக்கு பணம் செலுத்துவதற்காக இவ்வாறு துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொள்வதாகவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இவ்வாறு மேற்கொள்ளப்படும் கொலைகளுக்கு 4 தொடக்கம் 5 லட்சம் ரூபாய் வரை கோரப்படுவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பணத்திற்கு பதிலாக பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருட்களும் சில சந்தர்ப்பங்களில் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கணேமுள்ள சஞ்சீவையின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட முத்திரைப்பிழையான போலி துருக்கிய கடவுச்சீட்டினை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பாய் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்ஷி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டினை தயாரித்ததாகவும் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண் இஷாரா செவ்வந்தியைப் போலவே இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தனது கடவுச்சீட்டினை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சீட்டினை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இஷாரா செவ்வந்தி பாய் மற்றும் சிலோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரே அறையில் சுமார் 1 மாதமாக தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் ரகசிய விசாரணையை தொடர்ந்து நேபாளத்தின் காத்மண்டுவில் பதுங்கியிருந்த இஷாரா செவ்வந்தி, பாய், யாழ்ப்பாண சுரேஷ், தக்ஷி, கம்பஹா பாபா மற்றும் நுகைகுடை பபி ஆகியோர் செப்டம்பர் 13 கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான லாட்வியா எல்லையில் இலங்கை அகதியின் சடலம் மீட்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த 28 பெலாரஸ் எல்லை காவலர்கள் லாட்வியா எல்லையில் 2 வெளிநாட்டவர்களை கண்டுபிடித்தனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்துவிட்டதாக பெலாரஸின் மாநில எல்லை குழு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரும் மற்றொருவரும் இலங்கையர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். அதற்கான ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த இருவரும் லாட்வியன் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்பட்டனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. லாட்வியா எல்லை பாதுகாப்பு படையினரிடம் சிக்கிய இலங்கையர்கள் தாக்கப்பட்டு அந்த பகுதியிலுள்ள ஆற்றில் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிருடன் மீட்கப்பட்ட இலங்கையரை பெலாரஸ் அதிகாரிகள் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதாள உலக குழுவை சேர்ந்து கெஹல்பத்ர பத்மேவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் சட்டத்தரணி மற்றும் 5 நடிகைகள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. கணேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரிக்கு உதவியதாக கூறப்படும் பெண் சட்டத்தரணி தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக சிஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விசாரணையில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு 2 கழுத்துப்பட்டைகள், ஒரு சட்டத்தரணியின் வாகன சின்ன ஸ்டிக்கர், தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் நகல்கள் மற்றும்
போலி சட்டத்தரணி அடையாள அட்டையை தயாரிக்க பயன்படுத்தப்படும் புகைப்படங்களை அவர் வழங்கியதாக தெரியவந்துள்ளது. எனவே குறித்த சட்டத்தரணியை மேலும் விசாரிக்க 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவை குற்றப்புலனாய்வுத்துறை கூறியுள்ளது. முக்கிய சந்தேக நபரான கெஹல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வெளிநாடுகளுக்கு சென்ற 5 நடிகைகளும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பணமோசடி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பதை தீர்மானிக்க விசாரிக்கப்படுவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த விசாரணை தொடர்பான அறிக்கையை நவம்பர் 7ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். BA தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலை மருத்துவ கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக மாநகர சபை உறுப்பினர்களான மதுஷிகான் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர். அங்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார பரிசோதகருக்கும் யாழ்ப்பாணம் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை அவதானித்தனர். அதன் பின்னர் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தினரை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளதாக அறிய முடிகிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடல் பகுதியில் 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் 30ஆம் திகதி இரவு இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது 185 கிலோகிராம் 600 கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றி சென்ற ஒரு படகுடன் 2 சந்தேக நபர்கள் மற்றும் படகு ஆகியன கைப்பற்றப்பட்டன. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் போதையில்லா நாடு ஆரோக்கியமான பிரஜைகள் வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து விடுவிக்கும் தேசிய பணிக்கு பங்களிக்கும் கடற்படை தீவைச் சுற்றியுள்ள கடற்கரை மற்றும் உள்ளூர் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அதன்படி வடக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் வசப நிறுவனம் அந்த நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு கடலோர ரோந்து கப்பலை ஈடுபடுத்தி 2025ஆம் ஆண்டின் அக்டோபர் 30ஆம் திகதி இரவு யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள உள்ளூர் கடல் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறிப்பிட்ட கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான டிங்கி படகு ஒன்று பயணிப்பதை கவனித்து சோதனை செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த டிங்கி படகில் 6 பைகளில் 85 பொதிகளில் பொதி செய்யப்பட்ட 185 கிலோகிராம் 600 கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றி சென்ற 2 சந்தேக நபர்களும் அந்த டிங்கி படகையும் கடற்படையினர் கைப்பற்றினர். இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட சந்தேக நபர்கள் 25 மற்றும் 30 வயதுடைய யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். மேலும் சந்தேக நபர்கள் கேரள கஞ்சா பொதிகள் மற்றும் டிங்கி படகு ஆகியவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த பெறுமதிப்பு 41 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் 5267 கிலோகிராமை விட அதிகமான கேரள கஞ்சாவை கைப்பற்றி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். நீர்வேலி அச்சலு பகுதியைச் சேர்ந்த 56 வயது சுப்பையா உதயராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 22ஆம் திகதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதன்போது மழை பெய்து கொண்டிருந்தது. இதன்போது இவர் வெற்றிலை துப்புவதற்காக கட்டடத்தின் முகப்பு பகுதிக்கு சென்ற வேளை கால் தவறி கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸாநாயக்க சர்வாதிகாரி ஹிட்லர் போல் செயல்படவில்லை. ராஜபக்ச குடும்பத்தினர்தான் ஹிட்லர் போல் செயல்பட்டனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸாநாயக்க ஹிட்லர் போல் செயல்படுகின்றார் எனவும் ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயல்பட்டனர். ஜனநாயகத்துக்கு சமாதி கட்டி சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு 18வது திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டது. இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும். எமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயல்படுகின்றார். நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். இந்த கோட்பாட்டை நாம் மீறப்போவதில்லை என பிரதியமைச்சர் சுனில் வட்டகலா கூறியுள்ளார்.
பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க பொலிஸ்மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க பொலிஸ்மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.